ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 349 பார்க்க போகிறோம். எடுத்தது லூஃபிஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் த அல்டிமேட் ஷேடோஸ் டெஸ்டினேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ப்ரூக் ஆல்ரெடி ஸ்பைடர் மங்கியை தாக்கியிருப்பான் இல்லையா? ஃப்ராங்கி அது ஜாம்பிடா, அதை நீ என்னதான் பண்ணாலும் அது அசால்ட்டா மீண்டு வந்துகிட்டே தான் இருக்குன்பான். ஸ்பைடர் மங்கி ப்ரூக்கை பார்த்ததுமே நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனேங்கும். ப்ரூக் ஃப்ராங்கி கிட்ட ஒன்னும் கவலைப்படாத, ஜாம்பியா இருந்தாலும் அதை காலி பண்ண அதுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்குன்பான். ஃப்ராங்கி வீக்னஸ் ஆன்கவும் ஸ்பைடர் மங்கி வாயில இருந்து திடீர்னு கருப்பா வெளியே ஒண்ணு வரும். ஃப்ராங்கி என்ன இளவிடாதுன்பான். ப்ரூக் அது அந்த ஜாம்பியோட சோலுன்பான். ஃப்ராங்கி அது என்ன வாயில இருந்து வருதுன்பான். மவுஸ் எல்லாமே கேப்டன்ட்டு கத்துங்க. ஒன்ஸ் அந்த நிழல் அதை விட்டு பிரிஞ்சு போகவும் ப்ரூக் நீ உன்னோட ரியல் ஓனர் கிட்ட போய் சேருன்பான். ஒன்ஸ் அந்த ஷேடோ போனதும் ஸ்பைடர் மங்கி அப்படியே படுத்திருக்கும். இந்த இடத்துல மவுஸ் எல்லாமே கதற ஆரம்பிச்சிருக்குங்க. கேப்டன் டரரான கொன்னுட்டானுங்க, கேப்டன் போய் சேர்ந்துட்டாருன்ட்டு. ஃப்ராங்கி அவன் என்ன ஒரு துளி கூட அசையலைன்ட்டு ப்ரூக் கிட்ட நீ அவனை என்ன பண்ணின்னு கேட்பான். ப்ரூக் அவனை நான் சுத்தப்படுத்தினன்பான். இதை கேட்டு ஃப்ராங்கி ஷாக் ஆவான். மவுஸ்ல ஒண்ணு டே இவனை தெரியலையா? இவன் ஹம்மிங்ஸ் வாட்ச்மேன்ரா, த்ரில்லர் பாக்க நாசம் பண்ண 5 வருஷத்துக்கு முன்னால வேலை பார்த்தான்ல அவனே தான் இவன்பாங்க. என்னொன்னு இதை பத்தி சீக்கிரம் போய் மாஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும்கோ. 2 எலிகளும் இந்த இடத்த விட்டு ஓடுங்க. ரூக் அதுக்கு போறத பார்த்துட்டு இருங்க, இப்ப அவங்கள புடிச்சு வச்சிருக்கல வெப், அது இரும்ப பட ரொம்ப ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் அதுக்கும் வீக்னஸ் இருக்கு, அதுக்கு நெருப்பு ஆகாதுன்பா. ஃப்ராங்கியும் ஃப்ரெஷ் ஃபயரை லைட்டா பயன்படுத்துவான். அந்த ஸ்பைடர் வெப் அப்படியே மெல்ட் ஆகும். ஃப்ராங்கி இந்த வெப் உருகிருச்சு, இது வேலை செய்யுதுன்பா. ஒன்ஸ் 2 பேருமே அந்த வெப்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்ததும் ஃப்ராங்கி ப்ரூக் கிட்ட இந்த மாதிரி வந்தவங்க எல்லாத்தையுமே அவனுக்கு புடிச்சிட்டானுங்க, உனக்கு இந்த தீவுல இருக்க மர்மங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்பா. ப்ரூக் ஆக்சுவலா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றான்னு தெரியல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு மேல அவங்கள காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய முடியாதுன்பா. ஃப்ராங்கி என்னதான் சொல்ல வரேன்னு கத்துவான். ப்ரூக் எதுக்குடா என்ன பார்த்து இப்படி கத்துற, இதனால பாரு என் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுன்ட்டு. நான் தான் ஸ்கெல்டன் ஆச்சே, இது ஒரு ஸ்கல் ஜோக்குன்ட்டு சிரிப்பான். ஃப்ராங்கி கடுப்பாகி அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். ராபின் கம்மனுறா, ஏன் இப்படி கடுப்பாகிற, உனக்கே தெரியாதா அவன் ஏற்கனவே செத்துட்டான்பா. ப்ரூக் டக்குன்னு திரும்பினவன் இப்படி ஜோக் பண்ணிட்டு இல்லாம மேட்ருக்குள்ள போலாமான்பா. ஃப்ராங்கி இன்னும் கடுப்பா இருப்பான், அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். ராபின் அவன் கடுப்பேத்தினாலும் இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வரன்கிறான்ல விடுன்பா. ப்ரூக் பல வருஷ காலத்துக்கு முன்னால இந்த டெவிட் ஃப்ரூட்டால திரும்ப மீண்டு வந்து தனிமையிலேயே வாழ்ந்திருப்பான் இல்லையா? அப்ப அவன் எந்த ஷிப்ல இருக்க ரட்டர் மொத்தமா பொழந்திருக்கும். அந்த டைம்ல கடல் அலைகளோட பாதைகள்ல தான் நீண்டு போயிட்டே இருந்திருப்பான். அப்படிதான் ஒரு தடவை த்ரில்லர் பார்க்ல இருந்து இவனுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும். அது மூலமா தான் இதுக்குள்ள வந்திருப்பான். ஒன்ஸ் தீவுக்குள்ள வந்ததும் எப்படியாவது இந்த ஃப்ளோரியன் ட்ரையாங்கிள் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்ட்டு அதுக்கு தன்னோட ஷிப்புக்கு ரட்டர் ரெடி ஆகணும் இல்லையா? அதனால அதை ரெடி பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு தேட்டருக்கு பார்த்திருப்பான். அந்த டைம்ல செர்பரஸை பார்த்து பயந்து ஓடி இருப்பான். அண்ட் ஆல்சோ ஜாம்பிஸ் அண்ட் மத்த விஷயங்களையும் பார்த்திருப்பான். ப்ரூக் பிரசன்ட்ல ஃப்ராங்கி அண்ட் ராபின் கிட்டயே நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தப்பலாம் ரொம்ப பயந்து போயிருந்தேன், நான் இங்க வச்சு பார்த்தது பேய்களையும் ஜாம்பிஸையும் மட்டும்தான், இறுதியா அந்த ஜாம்பிஸ் என்ன புடிச்சு இந்த பில்டிங்ல தான் கொண்டு வந்து போட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு முன்னாலே டான்ஸ் ஆடுற ஒரு குங்ஃபு ஆர்டிஸ்ட் இருந்தான். அப்படியே சைட்ல பார்த்தா ஒரு ஜாம்பி மாதிரியான உருவத்தை வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப கிரீப்பியா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு முன்னால வந்தான் பாருங்க ஒருத்தன், அவனை பார்த்தா எனக்கு அப்படியே அல்லு இல்லாம போயிருச்சு. அப்படி ஒரு கிரீப்பியான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அவன் அந்த குங்ஃபு ஆர்டிஸ்டோட ஷேடோ இருக்குல்ல, அதை கிரவுண்ட்ல இருந்து பிச்சை எடுத்தான். ஃப்ராங்கி இதெல்லாம் எப்படி சாத்தியம்பான். ப்ரூக் அதை பார்த்தப்ப என் கண்ணையும் என்னாலதான் நம்ப முடியலன்ட்டு, எனக்கு தான் கண் இல்லையேன்ட்டு யோஹோன்னு சிரிப்பான். ஃப்ராங்கி டே உன்னை பிச்சு போட்டு வேண்டான்பா. ராபின் வச்சு பார்க்காத பொழந்துருன்பா. ஃப்ராங்கி அடிச்சு பொழந்ததுக்கு அப்புறமா ப்ரூக் இருங்க எங்க விட்டேன், அந்த குங்ஃபு ஆர்டிஸ்ட் என் கண்ணு முன்னாலே விழுந்தான். அவன் விழுந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஷேடோ ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதான் அந்த ஆளு அந்த ஜாம்பி உடம்புக்குள்ள வச்சான். அப்பதான் நான் இருக்கலே மிகப்பெரிய கொடூரத்தை பார்த்தேன், அந்த ஜாம்பியோட ஆட்டத்தன்பான். ஃப்ராங்கி இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்பான். ப்ரூக் இப்ப உங்களோட ஷேடோ இருக்குல்ல, அதுகிட்ட உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். என்னதாவது வேற ஒரு உடம்புக்கு போச்சுனாலும் உங்களோட செயல்பாடுகள் தான் அந்த சொல்ல இருக்கும். லைக் இது ஒரு வில்லுன்னு சொல்லலாம். இதுல ஒரு பாதி எப்படி உங்க உடம்புல தானே இருக்கும், பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் உங்களோட இதா இருக்கணும்னு விரும்பும். இந்த ஷேடோவை பிரிச்சு எடுத்து இப்படியாப்பட்ட வேலையை பாக்குறது இந்த உலகத்திலே கிரீப்பியான ஒரு பயங்கரமான ஆள் மட்டும்தான். அவன் அந்த கடலோட 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன், கெக்கோ மோரியா. அவன் ஷேடோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான், அதுதான் அவனோட இந்த எபிலிட்டிக்கு காரணம்பான். ஃப்ராங்கி டெவில் ஃப்ரூட்டோட பவரான்பான். ராபின் அப்படின்னா உன்னோட ஷேடோவையும் திருடினது வந்தானான்னு கேப்பா. பாஸ்ட்ல வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரூக் சொல்லியிருப்பான் இல்லையா, தன்னோட ஷேடோவை சில வருஷங்களுக்கு முன்னால ஒருத்த எடுத்துக்கிட்டான்னு. ராபின் எப்படின்னு கேப்பா. மத்தவங்க இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டிருப்பாங்க. ப்ரூக் சாத்தியம்தான், என்னோட ஷேடோஸ் போனனால என்னால லைட்ல எல்லாம் வந்து போக முடியாது, குறிப்பா சன்லைட் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்பா. ராபின் அதையும் மீறி சன்லைட் பட்டா என்ன ஆகும்னு கேட்டிருப்பா. ப்ரூக் அப்படி சன்லைட் என் மேல பட்டுச்சுன்னா என்னோட உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகங்களும் சூரிய கதிர்வீச்சு தாங்காம சாம்பலாகும் இருப்பான். பிரசன்ட் ப்ரூக் இந்த விஷயம் கெக்கோ மோரியாவுக்கு ஒரு சடலம் இல்லாம செய்ய முடியாது. அதுக்கு தான் அவன் தேர்ந்தெடுத்தது இந்த உலகத்தோட சர்ஜன் ஜீனியஸ் ஆன டாக்டர் ஹாக்பேக். அவன் மனித உடலை மிருக உடலோட ஒண்ணு சேர்த்தான். அவனோட அந்த ஜீனியஸ் ஐடியா அண்ட் இந்த கெக்கோ மோரியாவோட பவர், இதுதான் அவங்க ஜாம்பியை கிரியேட் பண்ற ஃபார்முலாவா இருக்கு. இதுக்காக இந்த உலகத்துல இருக்க வாரியர்ஸோட
ஜாம்பிஸோட சடலங்களை எடுத்துட்டு வந்தாங்க. இப்பவும் டாக்டர் ஹாக்பேக்கோட லேப்ல இந்த மாதிரி ஜாம்பிஸா வெளியே வர ஆயிரக்கணக்கான சடலங்கள் இருக்குன்பா. ராபின் டாக்டர் ஹாக்பேக்கா அந்த ஆளு உலகத்தை விட்டே மறைஞ்சிட்டதா நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. இப்ப அந்த ஆளு அவனோட ஸ்கில்ஸ இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு பைரட்டுக்கு உதவறக்கா பண்ணிக்கிட்டு இருக்கான்பா. பிராங்கி அப்படின்னா இங்க வர எல்லாமே ஏற்கனவே செத்து போன சடலங்களா இன்னொருத்தவங்களோட ஷேடோஸ் மூலமா தான் செயல்படுத்துறாங்களான்பா. ப்ரூக் அதேதான் அந்த ஜாம்பியோட நடத்தலாம். அந்த ஷேடோ யாருதோ அவங்களோடது போல இருக்கும். பட் அந்த ஜாம்பியோட பிசிக்கல் எபிலிட்டி இருக்குல்ல அது அந்த உடல் சார்ந்து இருக்கும். இப்படிப்பட்ட ரெண்டு விஷயத்தோட காம்பினேஷன் தான் அழிக்கவே முடியாத தவிர்க்க முடியாத ஸ்ட்ராங்கான ஜாம்பியை உருவாக்குதுன்பா. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷுவல் ரெப்ரசன்டேஷனும் ஓடும். ப்ரூக் அவனுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாம்பிஸை உருவாக்குறதுக்காக தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கஸ்டான வாண்டட் மென்ன பிடிக்கிறான்பா. பிராங்கி இப்பதான் எங்க கிட்ட வந்ததுக்கான காரணம் புரியுது. ராபின் எனக்கு இங்க ஒண்ணுதான் புரியல. அந்த ஷேடோஸ் அவங்களுக்கான ஒரிஜினாலிட்டிக்கு ஃபேவர் கொடுக்காம கெக்கோ முரியா கிட்ட ஒபீடியன்ஸா நடந்துக்குது. ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்களை ஒரு லைன்ல நிறுத்துறப்ப அதை சமாளிக்கிறது ஜென்ரலாவே கஷ்டமா இருக்குமேன்பா. ப்ரூக் உண்மைதான் அந்த ஷேடோஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்க எபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஆனா அந்த உடலுக்கு சொந்தக்காரன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்கிற விஷயத்த அவன் அசால்ட்டா சென்ஸ் பண்ணிடுவான். அது மூலமா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலே அவங்க அன்கான்சியஸா இருக்கப்பவே தூக்கி அவங்கள கடலுக்குள்ள போட்டுருவான்பா. பிராங்கி அப்படின்னா நம்ம ஆளுகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்பா. ப்ரூக் கவலைப்படாதீங்க இன்னும் டைம் இருக்கு. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவணும்னா நான் சொல்றபடி நீங்க செயல்படுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸே இங்க சரியா செயல்படுறதுக்கு உதவுன்பா. பிராங்கி உன்னை ஏன்டா நம்பணும்பா. ப்ரூக் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களான்ட்டு இந்த ஃபீலிங்ல எத்தனை வருஷ காலத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது லா 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 லான்ட்டு ஆடிட்டு இருப்பான். ராபின் சொல்ல போறே இல்லையான்பா. ப்ரூக் அந்த கிரீப்பினஸ ஃபீல் பண்ணிட்டு சொல்றங்கன்பா. இதுக்கப்புறம் கியோரோ நின்னன் பாவோவை காட்டுவாங்க. மொரியா சார் 3 ஃபேண்டம்ஸும் வந்துட்டாங்கன்பாங்க. மொரியா உள்ள வர சொல்லவும் ஹாக்பேக் அப்சலாம் அப்புறம் பெரோனா வந்து நிப்பாங்க. மொரியா வந்துட்டீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே என்ன கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக்குங்கன்பா. லூஃபி ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பைரட்ஸ் நான் தாண்டான்னு கத்துவான். மொரியா லூஃபியை பார்க்கவும் லூஃபி உங்களுக்கு மரியாதை என்ன கட்டி போட்டு இருக்கீங்களா அவுத்து விடுங்கடா. உடனே உசாப் நாமி சாப்பர் சாஞ்சி ஜோரோ எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கடான்னு கத்துவான். ஹாக்பேக் என்ன ரொம்ப சண்டை போடுற உணர்ச்சியோட இருக்கான். இவன் தான் ஸ்ட்ராஹட் லூஃபியான்னு கேட்பான். பெரோனா இவன் தான் வேர்ல்ட் கவர்மெண்ட் எதிர்த்தவனான்னு கேட்பா. அப்சலாம் இவதுக்கு ஜாம்பி ஜெனரலோட ஆர்மர் எடுத்து போட்டிருக்கான்பா. லூஃபி டேய் ஒரு ஆம்பளைக்கு இந்த மாதிரி ஆர்மர் போட்டு பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதான்பா. அப்சலாம் நீயே மாட்டிக்கிட்ட இப்பனடா வந்து கனவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீன்பா. மோரியா ஸ்ட்ராஹட் லூஃபி நல்ல பேர் தான் சம்பாதிச்சு வச்சிருக்க. அப்புறம் அவன் குரூல மொத்தம் பெரிய ஆளுகன்னு 3 பேர்த்த தான் பிடிச்சிருக்கோம். ஒருத்தன் பைரட் ஹண்டர் ஜோரோ அப்புறம் பிளாண்ட் ஹேர்ல ஒருத்தன் பிடிச்சோம். அவன் யார் என்னன்னே தெரியல. அடுத்து நீன்பா. லூஃபி பிளாண்ட் ஹேர்னா சாஞ்சி ஆச்சேன்ட்டு முழிப்பான். ஆக்சுவலா மோரியாக்கு சாஞ்சியை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதுக்கு காரணம் அந்த வாண்டட் போஸ்டரோட டிராயிங் டிசைன் தான். உசாப் ஜோரோ சாஞ்சி மாட்டிக்கிட்டாங்களான்பா. சாப்பர் அவனுக்கு லூஃபி எய்மா பிடிச்சிட்டானுங்கன்பா. நாமி நம்ம க்ரூவோட 3 மான்ஸ்டர்ஸே அவனுங்க தான். அவனுங்க எப்படா ஃபர்ஸ்ட் மாட்டினதுன்பா. உசாப் ஆக்சுவலா அவனுக்கு யாருன்னு தெரியல. ஆனா பேட் நியூஸ்னு மட்டும் புரியுதுன்பா. ஹாக்பேக் 3 பேர்த்த தாட்டி விட்டனே வந்தான்பா. பெரோனா குமாசி கிட்ட டெலிவரி ஆக வேண்டியது. பட் டெலிவரிக்கு முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டதா சொல்லப்படுதுன்பா. குமாசி கரெக்டா கிட்ட போறப்ப உசாப் அவனுக்கு நம்மளை பத்தி தாண்டா பேசுறானுங்கன்பா. பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை யோசிக்கிறப்ப குமாசி தனக்குள்ள அதிர்வு தெரியாத சொல்ல வருவான். உசாப் பாஸ் சொல்லிராதேன்பா. பெரோனா நான் தான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லாடான்ட்டு திட்டுவா. அப்சலாம் குமாசி கிட்ட எதுக்கு இவ்வளவு ஹாஷா நடந்துக்கிறேன்பா. டக்குனா அந்த 3 பேத்துல நான் ஃபியூச்சர்ல கட்டிக்க போற பொண்ணு இருக்கா. ஹாக்பேக் அவ மேல கை வச்சுதானே இங்க பாரு திரும்ப அவளை சீன் கொன்றுவன்பா. சென்ட்ரி வந்துட்டு உன்னால அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்பா. அப்சலாம் என்னடி சொன்னேன்னு கத்தவும் ஹாக்பேக் நீ எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாதமான்பா. சென்ட்ரி உனக்கும் தான் கல்யாணம் ஆகாதுன்பா. ஹாக்பேக் எதுக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீன்னு கத்துவான். நாமி வெளியே எட்டி பார்த்துட்டு இவனுக்கு லூஃபியை பிடிச்சிருக்கானுங்க என்ன செய்ய போறானுங்கன்பா. சாப்பர் எப்பவுமே தலைகீழா தானே ஒளிவான். பார்க்க காலை யூஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறானுங்களோன்பா. உசாப் நம்ம லூஃபி இப்படி மாட்டி கிடக்காத பார்த்துட்டு அப்படியே விட்டு போக முடியாதுலன்பா. குமாசி பேச போறப்ப ஒளிஞ்சிருப்பானுங்க. பெரோனா பாப்பா உசாப்பாடே எதுவும் பேசாதேன்பா. குமாசி வாயை புத்திக்கவும் கரெக்ட் இதுதான் கரெக்டுன்பா. அப்சலாம் யார் என்ன சொன்னா என்ன நான் அவளை கட்டிக்க தான் போறேன்பா. சென்ட்ரி அவளுக்கு தான் உன பிடிக்காதேன்பா. ஹாக்பேக் அப்சலாம கடுப்பேத்தி பார்த்துட்டு இருக்கேன்பா. சென்ட்ரி அவளுக்கு யாரையும் பிடிக்காது நீயும் கட்டிக்க மாட்டேன்பா. ஹாக்பேக் இந்த வார்த்தைகள் நெஞ்சில புல்லட் மாதிரி இறங்குதேன்பா. ஒரே தேவையில்லாம வளரிட்டு இல்லாம அந்த பைரட்ஸை பிடிக்க பாருங்க தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சது எவனையும் விட மாட்டேன். இன்னைக்கு த்ரில்லர் பார்க்ல ஒரு பவர்ஃபுல் அலை கிரியேட் ஆக போகுது. அதுக்கான செலிப்ரேஷனை பாருங்கன்பா. திடீர்னு பார்த்தா லூஃபி கியோரோ நின்னு பாவோவை அடிச்சு பறக்க விட்டு போவான். இது எப்படா சாத்தியம்ட்டு பார்க்கும் போது லூஃபி கேஜையே கடிச்சு சாப்பிட்டு கிளம்பி இருப்பான். நம்ம ஆளுக வேற லெவல்பாங்க. சிரிச்சுட்டே டிபெண்டபிளா தான் இருப்பான்பா. அப்சலாம் தாக்க வரவும் பெரோனா நம்ம உள்ள இருக்கோம் அதனால இவனை பிடிக்கிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்பா. லூஃபி அப்படியே உன பிடிக்க விட்டுருவாங்கன்பா. பார்த்தா பெரோனா நெகட்டிவ் ஹாலோ பண்ணுவா. லூஃபி இதை பார்த்தது இது அதுவாச்சேன்ட்டு பாஸ்டா யோசிச்சு இது அந்த கோஸ்ட் ஆச்சேன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிருப்பான். அந்த பேய் வரவும் இந்த ட்ரிக் என்கிட்ட செகண்ட் டைம்ல வேலைக்கு ஆகாதுன்ட்டு எஸ்கேப் ஆகி விடலான்னு பாப்பான். ஒன்ஸ் அதுக்கு லூஃபிக்குள்ள பூந்து அந்த பக்கம் வந்ததும் நான் திரும்ப பிறந்தா சி குக்கும்பர் ஆகிறேன்பா. இதை கேட்ட அப்சலாம்க்குலாம் மனசு தாங்காது. ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பைரட்ஸ்னு சொல்லிட்டு இருந்தவன சி குக்கும்பர்னு சொல்ல வச்சிட்டீங்களாடான்பா. இதுக்கப்புறம் லூஃபியை தூக்கிட்டு வந்து முன்னால நிறுத்திருப்பாங்க. லூஃபி அடே என்ன போக விடுங்கடான்பா. டக்குன்னு ஸ்பாட்லைட்டை போட்டு விட்டுருப்பாங்க. லூஃபி அடே என்னடா பண்றீங்க அடே லூசு பையில நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு கத்துவான். மௌரியா லூஃபியோட ஷேடோவை அப்படியே கிரவுண்ட்ல இருந்து தனியா பிப்பான். ஒன்ஸ் அதை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கவும் லூஃபியை பிடிச்சிக்க அந்த ஸ்பைடர் வெப்பே பிஞ்சிருக்கும். லூஃபிக்கு எப்படி ஷேடோ இழுக்கிறத பார்த்து ஆச்சரியமா தான் இருக்கும். மௌரியா பெரிய சைஸ் கத்திரி எடுத்து ஷேடோவை வெட்ட பாப்பான். உசாப் நாமியன் சாப்பர் ஷாக் ஆகி பாப்பாங்க. மத்தவங்க நோட் பண்றப்ப ஒளிஞ்சுப்பாங்க.
இருந்தும் குமாசியோட கண்ணு வழியா பாத்துட்டு இருக்கும் போது லூஃபி இல்ல இப்படி பண்ணிராதேன்பா மோரியா கிட்ட. மோரியா ஒன்ஸ் அந்த ஷேடோவை வெட்டவும் லூஃபி அப்படியே மயங்கிருப்பான். மோரியா இப்ப என் கையில 300 மில்லியன் பெரி பவுண்டி உள்ளவன் சிக்கிட்டான். இப்ப இந்த உலகம் பாத்துறாத கிரேட்டஸ்டான ஸ்பெஷல் ஜாம்பி என்னால உருவாக்க முடியும்ட்டு பயங்கரமா சிரிப்பான். இத பார்த்து உசாப் சாப்பர் அண்ட் நாமி லூஃபின்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. லூஃபி இப்படி மோரியா கிட்ட டிஃபீட் ஆயிட்டான்ல. லூஃபி திரும்ப வந்து மோரியா கூட சண்டை போட்டு ஜெயிப்பானா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க லூஃபிக்கு சப்போர்ட் பண்றனா லூஃபின்னு கமெண்ட் பண்ணுங்க. மோரியாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா மோரியான்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கடைசியா த வாரியர் நோன் அஸ் த டெவில் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரிவைவல்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.